இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்டோடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். G5ல் இப்போ வெளியாகிருக்குங்க. இவர் தான் ஓப்பனிங் கதையே. இவர்கிட்டேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்கலேருந்து கதை அப்படியே தொடங்கி போய்கிட்டே இருக்குது. இது செம்மையான ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். நான் G5ல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பயங்கரமாக போச்சு. நல்ல ஒரு படத்தோடைய நேரம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய படம். ஆனால் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. இந்த செயின் தாங்க மெயின் கதையே. அப்புறம் டிமாண்டி காலனின்னு ஒரு வீடு. அந்த வீட்டு ஆல்ரெடி படம் பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். கதையை ரொம்ப அழகாக கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க. பிரியா பவானி சங்கர் அவங்கக்கிட்டேருந்து கதையை போய் அதுக்கப்புறம் பார்ட் 1 அவங்கக்கிட்ட அருண்நிதி சார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இன்னொரு அருண்நிதி சார் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரே டேட்டில் 6 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக படம் இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள் காட்ட முடியுமோ எல்லாமே அவ்வளோ த்ரில்லராக அவ்வளோ ஒரு அடுத்து என்ன நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்போடையே ஸ்க்ரீன் பிளேயை நம்ம டைரக்டர் கொண்டு போயிருப்பார். அதே ஞானமுத்து சார். அதுவும் சாம்சி நம்மளே ஒரு படத்தை ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீனை பயந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் சாம்சி எஸ்சி சார் மியூசிக் வேறு இன்னும் அந்த கதையை நம்ம ஒற்றி போன மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுது. சரியான ஒரு படமாக G5ல் இப்போ போய்கிட்டு இருக்குங்க படம். நல்ல படங்க, செம்ம படம், செம்மையாக இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.